ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் தனக்கு கீழே வேலை செய்கிற எல்லாரையும் எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பார். அதனால் எல்லாருமே மன வருத்தத்தோடு வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு இளைஞன் புதுசாக அந்த ஆஃபீஸ்க்கு வரான். வழக்கம் போல் மேனேஜர் அந்த இளைஞனையும் திட்டி தீக்கிறாரு. ஆனால் அந்த இளைஞன் கவலைப்படாமல் பதட்டப்படாமல் தன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டு இருக்கான். இதை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, ஏன்பா அவர் உன்னை அப்படி திட்டுறாரு, அதை நீ கண்டுக்கவே மாட்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் ஜன்னலுக்கு வெளியே ஒரு காதலர்களை காட்டி, அங்கே பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறான். ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு ஒன்றுமே புரியல. அந்த காதலன் தன்னோட காதலிக்கிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறான். அது ஒரு பரிசு போல தெரியுது. அந்த காதலி அந்த பரிசை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். காதலன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த காதலி அந்த பரிசு பொருளை வாங்கிக்கவே இல்லை. இப்போ இளைஞன் ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஊழியர்களை பார்த்து கேட்குறான், அந்த பெண் அந்த பரிசை வாங்காத வரை அந்த பரிசு பொருள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு. நிச்சயமா அது காதலனுக்கு தான் சொந்தம்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இங்க நடக்கிற கதையும் அது போலதான். மேனேஜர் தன்னோட மூர்க்கத்தனத்தையும் கோபத்தையும் என்கிட்ட தருவதற்காக எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நான் அதை வாங்கிக்க போறதே இல்லை. அதனால தான் நான் இயல்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த இளைஞன் சொன்னது எவ்வளவு உண்மையான வார்த்தை. மற்றவங்க காட்டுற கோபத்தை நாம ஏன் வாங்கி கொள்ள வேண்டும்? அது அவங்க கிட்டே இருக்கட்டும், சரிதானே?